வரும் தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட சென்னை பனைக்கூர் அலுவலகத்தில் வைத்து அன்புமணி தரப்பில் விருப்ப மனு விநியோகிக்கும் நிலையில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையம் மற்றும் டிஜிபியிடம் மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், முழு விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ராமதாஸ் பாமகவின் தலைவராக அன்புமணி தொடரவில்லை எனவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தாங்கள் தரப்பில் தாக்கல் செய்திருந்த மனு மூலமாக அன்புமணி தலைவர் பதவியில் தொடரவில்லை என்ற ஒரு உத்தரவினை பெற்றிருப்பதாகவும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார். அதே நேரம் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ராமதாஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அடிப்படையாக வைத்து அந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்களே தவிர டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இப்பொழுதும் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே பாமகவின் தலைவராக செயல்படுவதற்கான அனைத்து அதிகாரங்களும் அன்புமணி வசம் இருக்கின்றன என்று சொல்லி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று முதல் பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிட விரும்பக்கூடிய இளைஞர்கள் உட்பட கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அனைவரும் தங்களுடைய விருப்ப மனுக்களை எந்த சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட விரும்புகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டு சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்தில் வழங்கலாம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலே பாமகவை சார்ந்த கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் ஆர்வத்தோடு அந்த விருப்ப மனுவை முதல் நாளான இன்றே வழங்க வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் அன்புமணியை தலைவராக கருதக்கூடாது என்று குறிப்பிட்டும் பாமகவின் தலைவர் தான் அது போன்ற அந்த விருப்ப மனுக்களை பெற முடியும். அந்த அடிப்படையில் அன்புமணி விருப்ப மனு பெறுவது என்பது கட்சியினுடைய விதிகளுக்கு விரோதமானது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலே தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக டிஜிபிக்கு தற்பொழுது மின்னஞ்சல் மூலமாக புகார் அளித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.